கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த வெண்ணிலா திடீர்னு எனக்கு தலைவலி வந்துருச்சு, ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. கண்மணி இரு நான் கஷாயம் போட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள தடுத்து, இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது கண்மணி, நம்ம டாக்டரை பார்க்கலாம், நான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் போட்டேன், வா போகலான்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிகிட்டு வேகமாக போகிறாங்க. இதை பார்த்தா கண்மணியோட அத்தைக்கு சந்தேகமாக இருக்குது. வெண்ணிலா வந்து உண்மையிலே தலைவலி வந்த மாதிரி தெரியல, நடிக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பையனை வந்து ஃபாலோ பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து கண்மணியை கூட்டிகிட்டு வந்து வக்கீல் ஆஃபீஸ்க்கு போவாங்க. எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னா, அன்புக்கும் கண்மணிக்கும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக போவாங்க. இந்த விஷயம் கண்மணிக்கு தெரிஞ்சோன்னே, என்ன ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நீ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, யாரை கேட்டு நீ வந்து இந்த டிவோர்ஸ்க்கெலாம் நீ அப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னை கேட்டேன், நான் டிவோர்ஸ், நான் அவர் கூட நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, இல்லை நீயும் அன்பும் சந்தோஷமாக இல்லை, அன்பு நீ சந்தோஷமாக பார்த்துக்கலன்னு எனக்கு தெரியும் கண்மணின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் வெண்ணிலா சொன்னால், நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் அவரு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா முன்னாடியே கண்மணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட வெண்ணிலா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவத்தில் கண்மணி வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வெண்ணிலா வந்து என்னதான் பிளான் பண்ணாலும் கண்மணிக்கிட்டையும் அன்புக்கிட்டையும் ஒரு பிளானும் நடக்காது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.